அனைவருக்கும் வணக்கம். இப்பொழுது நாம் சந்திர தோஷம் உடைய நட்சத்திரங்களை பற்றி பார்ப்போம். அதாவது சந்திர தோஷம் உடைய நட்சத்திரங்கள் பரணி, மகம், கேட்டை, உத்திரட்டாதி. இந்த சந்திரன் என்றாலே நமக்கு ஒன்று தாய்க்கும் உங்களுக்கான உறவு, தாயிடம் நல்ல அன்பு கிடைக்காமல் போவது, தோஷமாக இருப்பதால், அதாவது சந்திர தோஷம் உடைய நட்சத்திரங்களாக இருப்பதால் பொதுவாக இந்த பரணி நட்சத்திரக்காரர்கள், மகம் நட்சத்திரக்காரர்கள், கேட்டை, உத்திரட்டாதி ஆகியோர்கள் தாயோடு சண்டை சச்சரவுகளோ அல்லது சின்ன மனஸ்தாபங்கள் ஏதாவது இருந்து கொண்டிருக்கும். அவருடைய சொந்த ஜாதகத்தை பொறுத்து எந்த அளவு அந்த சந்திர தோஷம் அதிகமாக இருப்பதோ குறைவாக இருக்கிறதோ அதை பொறுத்து இந்த மனதோடு சம்பந்தப்பட்டது சந்திரன் என்பதால் இந்த சந்திர தோஷம் இருக்கின்ற இந்த பரணி, மகம், கேட்டை, உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த தோஷ நிவர்த்திகளை நீங்கள் செய்தால் நீங்கள் மனதை நிம்மதியாக இருப்பதற்கு பல காரணங்கள் ஏற்படும். இல்லை என்றால் நீங்கள் இவற்றுக்கான சந்திரனுக்காக நீங்கள் எப்பாவது நவகிரகம் போகும்போது கூட நீங்கள் சந்திரனுக்கு விளக்கேற்றுறது, அந்த சந்திரன் சம்பந்தமான கடவுளை வணங்குவது, சந்திர ஹோரையில் நீங்கள் செய்வது, அந்த மாதிரி விஷயங்களை செய்யும்போது தான் உங்கள் மனதுக்கு நிம்மதியான விஷயங்கள் ஏற்படும். பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு எப்படி இருக்கும்னா, நம்ம தான் பெஸ்ட்டாக இருக்கணும், அதுவும் ஒரு மன நலம் கொஞ்சம் பாதித்த விஷயந்தான் சொல்லணும். நம்ம தான் பெஸ்ட்டாக வரணும், நம்ம தான் ஃபஸ்ட் ரேங்க் வாங்கணும், நம்ம தான் சூப்பராக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறது கூட ஒரு மனநலம் பாதிக்கப்பட்ட விஷயம் தான். அதனால அவங்க அந்த ஃப்ரஸ்ட்ரேஷனுக்கு ஆளாகிறாங்க. இப்படி தான் இருக்கணும், அப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறதுனால அந்த மன வலிக்கு ஆளாகிறாங்க. அதனாலேயே தான் அவங்க முன்னுக்கும் வராங்க. பரணி நட்சத்திரம் தரணி ஆள்றாங்கன்னு சொல்கிறதுக்கு காரணம் என்னன்னா, உங்களுக்கு அந்த மனசில் நம்ம தான் ஃபைனல் வின்னராக இருக்கணும், நம்ம உடன் பிறந்தவங்கள நம்ம பெஸ்ட்டாக இருக்கணும் அப்படின்றது அவங்களுடைய நோக்கமாக இருக்கும். வெளியில் சொல்கிறாங்களோ இல்லையோ, அவங்களுடைய மூல கருத்து அதுதான். அவங்களுக்கு இருக்கிற அவங்களுடைய ஜீன்லேயே இருக்கிற விஷயம் அதுதான். அந்த நம்ம பெஸ்ட்டாக இருக்கணுன்றது இருப்பாங்க. கெடுதல் ஒன்றும் நிறைய பேருக்கு பண்ண மாட்டாங்க. ஆனால் தான் பெஸ்ட்டாக இருக்கணுன்றதுக்கு என்னெல்லாம் தன்னை சுற்றி இருக்கிறவங்க மத்தியிலையும் தன்னுடைய சகோதரர்கள் மத்தியிலும் தான் பெஸ்ட்டாக இருக்கணுன்றதுக்கு என்னெல்லாம் ஸ்ட்ராட்டஜி இருக்குதோ யூஸ் பண்ணி தான் ஆவாங்க அவங்க கண்டிப்பாக. அது ஒரு மனநலம், அதுவும் ஒரு உங்களுக்கு டென்ஷன் தான் அவங்களுக்கு. அது ஒரு காரணம். அது நல்ல விதமாக போயிட்டா பரவாயில்ல. இல்லை இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரீமாக அந்த தோஷங்கள் உங்களுக்கு சந்திர தோஷத்தினுடைய இது வேறு உங்களுக்கு நீச்சம் அதுக்கெல்லாம் உங்களுக்கு பல கிராஸில் உங்களுக்கு போனால் அவங்க ஜாதகத்தை பார்க்கும்பொழுது அதுவே வேறு விஷயமா மாறும். தனக்கு நினச்சி மற்றவங்களை விட லீட் பண்ணல, நம்ம சூப்பராக இல்லைன்னா தவறான இதுங்களை கூட யூஸ் பண்ணுற மாதிரி போவோம், இல்லை பெரிய பாதிப்புக்கு உள்ளாகிற மாதிரி ஆகிடும். மக நட்சத்திரக்காரர்களுக்கும் இதே மன சம்பந்தமான விஷயமே இன்னும் கொஞ்சம் வித்தியாசமான விஷயமா இருக்குது. பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு இருக்கிறவங்கள சூப்பராக இருக்கணும். ஆனால் மக நட்சத்திரக்காரங்களுக்கு என்ன பிரச்சனைனா, இறக்கி பேசிட்டாலோ இல்லை தன்னை மட்டம் தட்டி பேசிட்டாலோ இல்லை தன்னை ஒரு உதாசீனப்படுத்தி பேசினாலோ அவங்களால தாங்க முடியாது. அதனுடைய எக்ஸ்ட்ரீம் விஷயமாக தான் அவங்களுடைய அந்த மனநலம் என்ற அந்த சந்திர தோஷம் என்றதனுடைய தொடர்பு அவங்களை என்ன பண்ணுதுன்னா, ஒரு நாள் கூட அவங்களால ஒருத்தர் அவங்கள பற்றி இறக்கி பேசுறது அவங்களால தாங்க முடியாதுன்றதுனால மக நட்சத்திரக்காரர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, தன்னை பாராட்டுவதற்கு என்னென்னலாம் செய்தால் பாராட்டு இந்த உலகத்தில் கிடைக்குமோ அந்த வேலையை சதா செய்து கொண்டிருப்பார்கள். அதனால்தான் மகம் ஜெகத்தை ஆளும் சொல்கிறது. ஏன்னா மற்றவர்கள் பாராட்டுவதற்கு அதுதான் அவங்க மனசுக்கு நிம்மதியை கொடுக்குது. அதனால் அந்த பாராட்டுறதுக்கு என்னெல்லாம் பண்ணுறாங்களோ அதை அவங்க செஞ்சு முடிப்பாங்க. அதனால் அவங்களுக்கு மகம் ஜெகத்தை ஆளுகின்றது. ஏன்னா பாராட்டக்கூடிய விஷயங்கள் எல்லாம் நல்லது பண்ணாதான் நீங்கள் ஏதாவது ஒரு விஷயமா நீங்கள் பண்ணாதான் பாராட்டு கிடைக்க போகுது. அவர்கள் அதனால் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க தன்னை புகழற மாதிரி வச்சுக்கிறதுக்காக எல்லா ட்ரையலும் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அந்த புகழத்துக்கு எல்லா வேலையும் பண்ணி முடிக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக மகம் ஜெகத்தை ஆளுதுன்னு வந்துடுது உங்களுக்கு. கேட்டை நட்சத்திரமும் எப்படின்னா, கேட்டை நட்சத்திரம் மூல நட்சத்திரங்கள்லாம் கொஞ்சம் கிட்ட தான் இருக்கும் அவங்களுடைய மனநிலைகள். இந்த கேட்டை நட்சத்திரமும் எப்படின்னா பெஸ்ட்டாக பண்ணுவாங்க எல்லாமே. அது நம்ம பண்ணுறது நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணி நம்ம பெஸ்ட்டாக அது உங்களுக்கு அந்த ஒரு விஷயத்தை ஹார்ட் ஒர்க் பண்ணுறதும் நம்மளது பெஸ்ட்டாக பண்ணணுன்றது அதே போராட்டத்தில் இருப்பாங்க. அவங்க அது நல்லா செஞ்சு முடிக்கணுன்ற ஒரு போராட்டத்தில் இருப்பாங்க. அதுவும் ஒரு விதமான பர்ஃபெக்ஷனாக இருக்கணும், ரொம்ப பர்ஃபெக்ஷனாக இருக்கணும்னு நினைக்கிறது கூட ஒரு விதமான மன போராட்டம் தான். அதுக்கப்புறம் அந்த உத்திரட்டாதி நட்சத்திரமும் அவங்களுக்கும் நிறைய எப்பவுமே அவங்களுக்கும் ஒரு சின்ன பிரச்சனைகள் இருந்துக்கிட்டு இருக்கும். மனசில் சில விதமான வலிகள் இருந்துகிட்டு இருக்கும். இது இல்லாமல் இந்த பிரச்சனைகள், இந்த தோல் சம்பந்தமான உத்திரட்டாதி ஒரு வலி வியாதி என்று பார்க்க போனால் அல்லது ஒரு உடல் உபாதை என்று பார்க்க போனால் இந்த உத்திரட்டாதி நட்சத்திரங்களுக்கு, இந்த சந்திர தோஷம் உடைய நட்சத்திரக்காரர்களுக்கு நிறைய இந்த ஒயிட் உடம்புல ஸ்கின் பிரச்சனையோ இல்லை ஒயிட் பேச்சஸ் மாதிரி இந்த ஒயிட்டாக வர்றது, அந்த மாதிரி பிரச்சனை நிறைய பேருக்கு வருது. அது இல்லாமல் பொதுவாகவே இந்த 4 நட்சத்திரக்காரர்களுக்குமே விஷயங்கள் உங்களுக்கு ப்ராப்ளங்கள் ஒன்று சளி தொல்லை இந்த மாதிரிலாம் சந்திர தோஷம் இருக்கிறவங்களுக்கெல்லாம் வேறு மாதிரியான விஷயங்கள்லாம் உங்களுக்கு வருது. அது பைரவரை நினச்சி இந்த மெத்தட்ஸ் ஒன்றுன்னா ஒரு கிரகமும்
தோஷங்கள் இருக்கின்ற கிரகங்கள் என்னென்ன பூஜையை பைரவரை நோக்கி நாம் செய்ய வேண்டும் என்பதும் அதற்கான பைரவர் ஒன்றொன்றும் தனித்தனியாக இருக்கின்றன. அவற்றை வந்து நீங்கள் வந்து எழுதி வச்சுட்டு சாதாரணமாக ஏதோ ஒரு பைரவர் கால பைரவரோ இல்லை ஒரு உங்களுக்கு சொர்ணாகிருஷ்ண பைரவரோ ஏதோ ஒரு பைரவர் படத்தை வீட்டில் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து நீங்கள் இது வந்து நான் ஏன் சொல்கிறேன்னா, இது நிறைய கோயிலில் போய் செய்கிற மாதிரி ஐதீகமாக சொல்லியிருக்காரு. ஆனால் கோயிலில் போய் செய்யுதுன்னா ஃபாரினில் இருக்கிறவங்களுக்கும் சரி, வேலைக்கு போகிறவங்களுக்கும் சரி, இது சாத்தியமே இல்லாத நேரமாக இருக்குது. அவங்க சொல்கிற ஹோரையாக இருக்கட்டும், இல்லை அவங்க சொல்கிறதா இருந்தாலும் அந்த கோயிலில் போய் விளக்கேற்றணுன்றதெல்லாம் அவங்களால வெளிநாட்டில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே வந்து வீட்டில் இருந்தே அந்த பைரவனுடைய அருள் கிடைக்கணுன்றதுக்காகவும் தான் அதுக்கேற்ற மாதிரி சொல்லணும் தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். இல்லைன்னா கூட நீங்கள் கோயிலில் போயிட்டு எல்லாத்தையும் வாழை இலையை பரப்பி இப்போ இந்த மாதிரி இதுங்களெல்லாம் கொட்டி நீங்கள் வந்து நிறைய பேர் போய் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க, நிறைய கோயிலில் அலோவ் பண்ண போகிறதில்ல. கோயிலில் வந்து ஏதோ ஒரு நாள் இந்த திருவோண விளக்கு இந்த மாதிரி ஏற்றும் போதுனாலும் அவங்க ஏற்கனவே பழக்கத்தில் இருக்குது. இந்த மாதிரி வந்து நீங்கள் யூடியூப்பில் இந்த மாதிரிலாம் கேட்டுட்டு போயிட்டு நிறைய பேரே போயிட்டு ஒரு கோயிலில் நிறைய அடிக்கடி போயிட்டு நீங்கள் அரிசியும் இதுவும் வாழையில மேலே பரப்பி 10 விளக்கு 20 விளக்கெல்லாம் ஏற்றுறேன்னா எல்லாரும் அலோவ் பண்ணுவாங்களான்னு சொல்ல முடியாது. அதுக்கேற்ற நேரம் அங்கே இருக்குமான்னு சொல்ல முடியாது. ரெண்டாவது, அதை நீங்கள் வீட்டிலேயே வந்து அந்த படத்து முன்னாடி நீங்கள் வச்சு தெற்கு பார்த்த மாதிரி பைரவரை வச்சுட்டு அந்த பேரை வந்து எழுதி அந்த நீங்கள் உங்கள் வீட்டில் வச்சுருக்கிற எந்த பைரவராக இருந்தாலும் அந்த அந்த பைரவர் கீழே உங்கள் கண்ணில் படுற மாதிரி வச்சுட்டு நீங்கள் நினைக்கும் போது அந்த பைரவர் பேரை நினச்சி நீங்கள் சொல்லணும். அல்லது சந்திர தசை உங்களுக்கு இப்போ நடந்துக்கிட்டு இருந்தால், அல்லது சந்திர தோஷம் உங்களுடைய இதில் உங்கள் ஜாதகத்தில் எதுவுமே பார்க்கும்போது சந்திர தோஷத்தை பற்றி ஏதாவது இருக்குது உங்களுக்கு அப்படின்னு ஏதாவது சொல்லியிருந்தா, இதன் மூலம் உங்களுக்கு வந்து சந்திரனால் உங்களுக்கு என்னென்ன பிரச்சனை ஏற்படுகின்றதோ அந்த பிரச்சனையெல்லாம் இந்த பூஜையை நீங்கள் செய்யறதுனால உங்களுக்கு குறையும், அந்த தோஷங்கள்லாம் போயிடும். அதனால் என்னென்ன உங்களுக்கு பிரச்சனைகள் இனிமேலும் வராமல், ஏற்கனவே இப்போ இருந்ததில் கர்மாக்கள் தீரும், இனிமேலும் எதுவும் பிரச்சனைகள் வராமல் இருக்கும். அதனால் இந்த பூஜை வந்து இந்த பைரவரை நோக்கி செய்யப்படுகின்ற பூஜைகள் எதுவுமே மிக சக்தி வாய்ந்தது. அதில் எந்தெந்த ராசிக்காரர்கள் எந்தெந்த நட்சத்திரக்காரர்கள் மிக அதிகமாக எந்த வகையில் இது செய்ய வேண்டும் என்ற ஒரு முக்கியமான முறையாக இவைகள் இருக்கின்றன. இதோடு இல்லாமல் மன நிம்மதி உங்களுக்கு இந்த பூஜை நீங்கள் செய்யறதுனால மன நிம்மதி கிடைக்கும். எப்படி கிடைக்கும்? உங்களுக்கு வேண்டுன்ற வேலை கிடைச்சிதானாலும் உங்களுக்கு மனசு நிம்மதி, உங்களுக்கு நல்ல பொருள் கடன் இல்லாமல் பொருள் கஷ்டம் இல்லாமல் நல்ல செல்வ வளம் உங்களுக்கு வந்தாலும் மனசு நிம்மதி தான் ஆகுது. அந்த மனசுக்கு நிம்மதியை தரக்கூடிய விஷயங்களை மனதோடு சம்பந்தப்பட்ட இந்த சந்திரன் அந்த பூஜையை நீங்கள் செய்யும்போது தானாகவே உங்களுக்கு கொடுத்து விடுகிறார். உங்களுக்கும் நிறைய இந்த சந்திர தோஷம் இருப்பவர்களுக்கு மனைவிக்கும் உங்களுக்கும் மனஸ்தாபங்கள், காதல் நிறைவேறாது, மனதை வலிக்கச் செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாமே நடக்கும். உங்கள் மனதுக்கு நிம்மதியை தரக்கூடிய காதல் நிறைவேறுதல், கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை இல்லாமல் இருக்கிறது, அப்பா அம்மா கூட உங்களுக்கு நல்ல உறவு இருக்கிறது, உறவினர்கள் மத்தியில் உங்களுக்கு நல்ல ஒரு இது இருக்கின்றது, எந்த ஒரு குற்ற உணர்வுகளோ அல்லது உங்களுடைய உறவுகளுக்கு எதிர்க்க வந்து உங்களுக்கு ஏதாவது அசிங்கந்தாலும் உங்களுக்கு மனசு வலிக்கும். அந்த மனசை உங்களை சந்தோஷப்படுத்த எல்லா விஷயம் உங்களுக்கு நடக்கணும்னா இந்த சந்திர நோக்கி இந்த சந்திர தோஷமுடைய நட்சத்திரங்களும் செய்ய வேண்டும். அதே சமயத்தில் ஏன் நான் கடகராசியை கூறுகின்றேன் என்றால், கடகராசிக்கு வந்து சந்திரன் அதிபதி, நல்ல அதிபதியாக அவர்களுக்கே அதிபதியாக இருப்பவர்களுக்கு வேறு விதமாக அவர்களுக்கு சில நன்மைகள் தரும், இன்னும் நல்ல உயர்ந்த சில நன்மைகளை அவங்களுக்கு தரக்கூடியதாக இருக்கும். அதனால்தான் அவர்களுக்கு வந்து இருக்கின்ற அதிபதியும் அவர்கள் வணங்க வேண்டும். அதே சமயத்தில் இந்த தோஷக்காரர்கள் வணங்கினாலும் அவர்களுக்கு வந்து சில விஷயங்கள் நிவர்த்தி ஆகும் என்பதற்காகத்தான் இந்த பூஜையை நான் சொல்கின்றேன். இதில் வந்து நான் எந்த ஹோரையில் திங்கக்கிழமை வருகின்ற ஹோரையில் வந்து உங்களுக்கு சந்திர ஹோரையில் நீங்கள் இந்த பூஜையை செய்கிற மாதிரி இருக்கும். அதுவும் இல்லாமல் இந்த ஹோரையினுடைய சார்ட்டும் உங்களுக்கு மேலே வர மாதிரி கொடுத்துறேன். அதுக்கப்புறம் அந்த பைரவன் பைரவி 2 பேருக்கான ஸ்லோகமும் நான் உங்களுக்கு தரேன். நீங்கள் பூஜை செய்ய வேண்டிய முறை வந்து என்னென்னா, இது வந்து ஐதீகமாக கோயிலில் சொன்னதுனால கோயிலில் அர்ச்சகர்கிட்ட போயிட்டு நீங்கள் தட்டில் இவ்வளோ உங்களுடைய வயசு என்னாவோ அவ்வளோ காசு போடணும்னு சொல்லிட்டு ஒரு ஐதீகம் இருக்குது. சூரியனுக்கு சொல்லும்போதே இதை நான் வந்து சொல்லாமல் தான் விட்டுட்டேன். ஏன்னா வந்து நீங்கள் நிறைய பேருக்கு இது வந்து வீட்டிலேருந்தே செய்து உங்களுக்கு அருள் கிடைக்கக்கூடிய விஷயமா சொல்லிட்டு வரதுனால அது சொல்லலை. நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, அதுக்கான நீங்கள் உங்களுக்கு என்ன வயசோ இந்த பூஜையை முடிச்சுட்டு உங்களுக்கு என்ன வயசோ 32 வயசு ஆனால் 32 ரூபா, இல்லைன்னா 50 வயசு ஆனால் 50 ரூபா, இல்லை 22 வயசானால் 20 ரூபான்ற மாதிரி நீங்கள் கோயிலில் போயிட்டு அந்த காணிக்கையை எப்போ போகிறீங்களோ அப்போ சிவன் கோயிலில் இருக்க பைரவர் முன்னாடி இருந்தாலும் பரவாயில்ல, உண்டியல் இல்லை நீங்கள் அர்ச்சனை ஏதாவது நீங்கள் பைரவருக்கு பண்ணுறேன்னா அப்போ அங்கே இருக்கிறவருக்கு தட்சணையாகவும் நீங்கள் தட்டில் வைக்கலாம், இல்லை அங்கே இருக்கிற உண்டியல்லையும் போடலாம். அதை நீங்கள் பூஜை பண்ணுற அன்றைக்கே போடணுன்றதில்ல. இந்த பூஜையை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எப்போ அப்படியே வச்சுருந்து கூட அந்த காசை நீங்கள் பத்திரமா வச்சுருந்து கூட நீங்கள் எப்போ நீங்கள் சிவன் கோயில் போக முடியுதோ அப்போ போடலாம். ஏன் நான் இது முக்கியமாக சொல்கிறேன்னா, இது ஃபாரினில் இருக்கிறவங்களுக்கு பக்கத்தில் கோயில் இல்லைன்றாங்க, போக முடியலன்றாங்க, அவங்களுக்காகவே மெயினாக நான் இதை சொல்லிகிட்ருக்கேன். வீட்டிலேருந்தே பண்ண முடிகிற மாதிரி விஷயம் தான் அதை நான் சொல்லிகிட்ருக்கேன்.
நான் சொல்கின்ற அந்த நட்சத்திரத்தை குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். அதாவது சந்திர தோஷம் உடையவர்கள் ரோகிணி, அஸ்தம், திருவோணம் இந்த நட்சத்திரம் வரும் நாளில் கேலண்டரில் நீங்கள் பார்த்தீங்களான்னா, இப்போ சாயந்தரம் தொடங்கி நாளைக்கு மத்தியானம் முடியுதுன்னா அந்த சாயந்தரத்துக்கு மேலே அந்த ஹோரை வருதான், சந்திர ஹோரை வருதான்னு பார்க்கணும். சந்திர ஹோரை வர நாளாக அது சந்திர ஹோரை டெய்லியே வரும். அது ரோஹிணி, அஸ்தம், திருவோணம் வர நாளில் சந்திர ஹோரையிலையும் பண்ணலாம், இல்லைன்னா திங்கக்கிழமை வர சந்திர ஹோரையில் பண்ணலாம். அதாவது திங்கக்கிழமை கட்டாயம் ரோஹிணி, அஸ்தம், திருவோணம் வரணுன்றது இல்லை. ரோஹிணி, அஸ்தம், திருவோணம் வர நாளில் இல்லைன்னா திங்கக்கிழமை வர்ற சந்திர ஓரையில் நீங்கள் இந்த பூஜை பண்ணணும். ஒரு வாழை இலையில் பச்சரிசியை பரப்பிட்டு அதன் மேலே 2 புது மண் அகல் விளக்குகள் வைக்க வேண்டும். பழசு வைக்கக்கூடாது. புதிய மண் அகல்கள் வைத்து ஒன்றொன்றுத்துலேயும் 2 நெல்மணி போடணும். அதில் உங்களுக்கு எண்ணெய் ஒரு இலுப்பை எண்ணெய் ஒன்றுத்துலேயும் நெய் ஒன்றுத்துலேயும் நீங்கள் ஊற்றணும். இதில் மற்ற இந்த 5 பஞ்சதீபங்களில் ஏதாவது 2 நீங்கள் அந்த அகல் விளக்கில் ஊற்றணும். ஒன்றோடு ஒன்று மிக்ஸ் பண்ணாமல் தனித்தனியாக தான் ஊற்றணும். தனித்தனி திரி தான் போடணும். அதுவும் டச் ஆகக்கூடாது. 2 அகல் இதில் நீங்கள் மெயினாக இலுப்பை எண்ணெயும் நெய்யும் ஊற்றினாலே போதும். அப்படி இல்லைனாலும் பஞ்சதீபங்களில் ஏதாவது 2 எண்ணெயை அந்த 2 தீபத்துலேயும் ஊற்றிட்டு ஒரு வெள்ளை நிற துணியில் 27 மிளகுகள் வைத்து முடிச்சு போட்டு திரியாக நீங்கள் செஞ்சுக்கணும். எப்பவுமே நான் சிவப்பு துணியில் 9 வச்சு சொல்லுவேன் மிளகு தீபம்லாம். இங்கே சந்திரனுக்கு செய்கிறது எப்படி செய்யணும்னா, துணி வெள்ளை துணியாக இருக்கணும். அதில் 27 மிளகுகள் வைத்து முடிச்சு போட்டு 2 தீபத்துக்கும் 2 திரி போட்டுட்டு நீங்கள் பைரவரை நோக்கி அதை ஏற்றுங்க. அந்த தீபத்தை நிவேதனம் என்ன பண்ணுங்கன்னா, தயிர் சாதம் செய்யுங்க. தயிர் சாதத்தை படையில் வச்சுட்டு நீங்கள் அதை இரவுக்குள்ளே நாய்க்கும் கொஞ்சம் வைக்கிறது நல்லது. பைரவ பெருமானுக்கு வெள்ளை அரளி சொல்லியிருக்காங்க. ஆனால் வெள்ளை அரளி நிறைய கிடைக்கிறது கஷ்டம். சிவப்பு அரளியும் அந்த பிங்க் கலர் அரளி தான் எல்லா இடத்துலையும் கிடைக்குது. வெள்ளை அரளி ஒரு வேளை கிடைக்கலன்னா நீங்கள் வெள்ளை தாமரை வாங்கிக்கோங்க. ஆனால் பைரவருக்கு மட்டும் எப்பவுமே நீங்கள் முல்லைப்பூவோ அந்த குண்டு மல்லிகைப்பூவோ மல்லிப்பூ ஜாதி மல்லிப்பூவோ வாங்கக்கூடாது. பைரவருக்கு அதை வைக்கக்கூடாது. அப்படியே எதுவுமே உங்களுக்கு கிடைக்காம போயிடுச்சுன்னா கூட நீங்கள் சாமந்தி கூட வாங்கிக்கோங்க, பரவாயில்ல. ஆனால் தாமரை, வெண்தாமரை பெஸ்ட்டு. வெள்ளை அரளி உங்களுக்கு கிடைச்சா நீங்கள் யூஸ் பண்ணலாம். அப்புறம் நீங்கள் கோயிலுக்கு நீங்கள் இந்த பூஜையை வீட்டில் இந்த ஸ்லோகத்தை நீங்கள் சொல்ல வேண்டியிருக்கும். அதையும் நான் மேலே உங்களுக்கு போடுறேன். ஓம் கால தண்டாய வித்மகே வஜ்ர வீராய தீமகி தன்னோ கபால பைரவ பிரசோதயாத் அப்படின்றது பைரவரோடது. பைரவியோடது ஓம் கஜத்வஜாய வித்மகே வஜ்ரஹஸ்தாய தீமகி தன்னோ இந்திராணி பிரசோதயாத். இந்த ஸ்லோகத்தை நீங்கள் என்ன பண்ணணும்னா 2, 11, 20, 29, 38 அந்த எண்ணிக்கையில் சொல்லலாம். அதாவது 2 முறை அந்த ஸ்லோகத்தை சொல்லலாம், இல்லைனா 11 முறை, இல்லைனா 20 முறை, இல்லைனா 21 முறை, 38 முறை சொல்லலாம். ஏன்னா அதனுடைய கூட்டுத்தொகை 2ன்னு சொல்லிட்டு வரணும். சந்திரனுடைய நம்பர் 2ன்றதுனால இந்த நான் சொல்லிக்கிட்டு வர இந்த பூஜையில் எண்கணிதமும் சேருது. உங்களுக்கு பைரவர் ஒரு குறிப்பிட்ட கடவுளாக நமக்கு பைரவரும் சேர்றாங்க. இந்த கிரகங்கள் சேருது. ஸ்லோகங்கள் தனித்தனி பைரவராக இதற்கு கூறப்படுகின்றது. அப்படி பார்க்கும்போது இந்த பைரவருக்கு நீங்கள் எழுதி வைக்க வேண்டிய ஒரு சின்ன ஒயிட் பேப்பரில் நீங்கள் எழுதி அந்த நீங்கள் வைத்திருக்கின்ற பைரவருக்கு முன்னால் உங்கள் கண்ணில் படும்படி எழுதி வைக்க வேண்டிய பெயர் கபால பைரவர் இந்திராணி அப்படின்னு நீங்கள் எழுதிட்டு அதை பார்த்துட்டு நீங்கள் கும்பிடும்போதே நம்ம கபால பைரவர் இந்திராணி கிட்ட தான் நம்ம இந்த பூஜையை பண்ணிகிட்ருக்குறோன்றத பூஜை முடிகிற வரைக்கும் நீங்கள் அந்த கண்ணில் பார்த்துக்கிட்டும் மனசில் நினைக்கணும். நீங்கள் இப்போ பண்ண போகிற இந்த பூஜை கபால பைரவர் இந்திராணியை நோக்கியது. இந்த சந்திர தோஷம் உடையவர்களும் கடகராசிக்காரர்களும் நீங்கள் கோயிலுக்கு போயிட்டு பின்னாடி வீட்டுக்கு நேராக வரணும், வேறு எங்கும் போகக்கூடாதுன்றது இன்னொரு ஐதீகம். 2வது இந்த பூஜையை நீங்கள் 9 நாட்கள் செய்ய வேண்டும். அந்த 9 நாட்கள் என்பது நீங்கள் ஒவ்வொரு திங்கட்கிழமையாக செய்யலாம். அப்படி இல்லைன்னா அந்த நட்சத்திர நாள் சொன்ன பாருங்க, நான் ரோகிணி, அஸ்தம், திருவோணம் சொல்லிட்டு அந்த ரோகிணி, அஸ்தம், திருவோணம் நாட்களிலும் அது இல்லாமல் ஒரு திங்கட்கிழமையும் அந்த மாதிரி சேர்த்த மாதிரி கூட நீங்கள் ஒரு 9 முறை 9 நாள் செய்து முடிக்கலாம். இல்லைன்னால் நீங்கள் திங்கள் 9 திங்கட்கிழமைகள் இதை நீங்கள் செய்ய வேண்டும். அதனால் நல்ல உங்களுக்கு பலன் கிடைக்கும். இது மிக ஒரு உன்னதமான பைரவருக்காக சொல்லப்படுகின்ற எல்லா பூஜையுமே பெரிய சக்தியை கொடுக்கும். நீங்கள் செய்து கொண்டிருக்கும் பொழுது உங்களுக்கு உடனே தெரிகிறதோ இல்லையோ, மாதத்துக்குள் உங்களுக்கு ஒரு நல்ல விஷயம் ஒரு 41 நாளுக்குள் நீங்கள் முறைப்படி மனசார செய்து முடித்தால் ஒரு 41 நாளுக்குள் உங்களுக்கு அதுக்கான ரிசல்ட் நிச்சயமாக தெரியும். அதனால் இந்த பூஜையை நீங்கள் செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ்.
சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். க்ரே கலரில் இருந்தால் நீங்கள் பண்ண வேணாம். ரெட் கலரில் சப்ஸ்கிரைப் பட்டன் சொல்லிட்டு இருந்தால் மட்டும் பண்ணால் போதும். தேங்க்யூ ஆல்.